ஜென் கதைகளில் அடுத்த கதை அழுவதா சிரிப்பதா. சிரிக்கும் துறவிகள் என்று 3 பேர் இருந்தார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் சிரிப்புதான். ஒரு கிராமத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் செய்தி காட்டுத்தீ போல பரவிவிடும். மக்கள் தங்கள் வேலைகளை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்து விடுவார்கள். அப்புறம் என்ன, ஒரே சிரிப்பு தான். நாட்டையே சிரிப்பில் ஆழ்த்திய அந்த மும்மூர்த்திகளில் ஒருவர் இறந்து விட்டார். அதை கேட்ட மக்களுக்கு துக்கமான துக்கம். ஆடாடா, எப்படியெல்லாம் நம்மை சிரிக்க வைத்தார்கள், இப்படி ஆகிவிட்டதே பாவம் என்று அனுதாபம் தெரிவிக்க நிறைய பேர் சென்றார்கள். அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்து கொண்டிருந்தது. இறந்தவரை படுக்க போட்டுவிட்டு மற்ற இருவரும் தலைமாட்டில் அமர்ந்து விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த மக்களுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். சற்று நேரம் கழித்து அந்த 2 துறவிகளும் சிரித்தபடியே மற்றவரின் உடலை சிதை மூட்டுவதற்காக எடுத்து செல்ல பாடையில் தூக்கி வைத்தனர். சுடுகாட்டுக்கு சவ ஊர்வலம் சென்றது. உடலுக்கு தீ மூட்டப்பட்டது. தீ பற்றி பரவ ஆரம்பித்த உடனே படேர் படேரென வேட்டு சத்தங்கள் கேட்டன. திகைத்து போய் பார்த்தால் சிதைக்குள்ளிருந்துதான் வெடி சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. நேரம் ஆக ஆக பலவித வர்ணங்களில் பட்டாசுகள் வெடித்து வானத்தில் பூவாய் சிதற ஆரம்பித்தன. எல்லாம் எரியும் சிதைக்குள்ளிருந்து புறப்பட்டவை. இது எப்படி? அந்த 2 துறவிகள் செய்த தந்திரம்தான் அது. இறந்து போன தம் தோழரின் உடைக்குள் ஏராளமான பட்டாசுகளை அவர்கள் யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். அந்த மரண சடங்கு ஒரு திருவிழாவாக அமைய வான வேடிக்கை கண்டு துறவிகள் சிரிப்பாய் சிரிக்க நீண்ட நேரமாய் சிரிப்பையே பார்த்து கொண்டிருந்த மக்கள் இந்த வான வேடிக்கையும் பார்த்தவுடன் தாங்களும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சிரித்து சிரித்து எல்லோருக்கும் கண்ணீரே வந்து விட்டது.